அன்பான மக்களே, இன்றைக்கி நம்ம டாடா ஏஸ் BS4 BS6ல் பிரேக் ஆயில் எங்கே ஊற்றுறன்றதை பார்ப்போம். எங்களுடைய மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள், இந்த டஸ்ட்டு கவரை கழட்டணும். டஸ்ட் கவரை கழட்டிட்ட பிறகு தான் உள்ள பிரேக் ஆயிலோட டப்பாவே நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த எல்லோ கலர் கேப்பை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துட்ட பிறகு இதில் பாருங்கள், உள்ளே வந்து இந்த ஃபில்டரை வெளியில் எடுத்து வச்சுருங்க. இந்த ஃபில்டரை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து .3 பிரேக் ஆயில் ஊற்றணும். உள்ளே ரெட் கலர் இருந்ததுன்னா அது வந்து .3 பிரேக் ஆயிலு, ஒயிட் கலரில் இருந்ததுன்னா அது வந்து .4 பிரேக் ஆயிலு. பிரேக் ஆயிலை தயவுசெய்து மாற்றி ஊற்றாதீங்க நண்பர்களே. பிரேக் ஆயிலை பற்றி எந்தெந்த வண்டிக்கு எந்தெந்த பிரேக் ஆயில் ஊற்றணுன்றத சொல்கிறோம். பிரேக் ஆயில் என்ன வேலை வண்டியில் பண்ணுதுன்றதையும் நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்ப்போம். எங்களோட மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.